எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. அந்தகார இருள் மற்றும் மகளவே ஆவியில் அருள் மழை ஊற்றுமே. அந்தகார இருள் மற்றும் மகளவே ஆவியில் அருள் மழை ஊற்றுமே. அனலாய் கொழுந்து விட்டெரியே அக்கினியால் என்னை நிரப்பு. அனலாய் கொழுந்து விட்டெரியே அக்கினியால் என்னை நிரப்பு. எழுப்புதலே எங்கள் வாழ்க்கை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாழ்க்கை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாழ்க்கை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாழ்க்கை, எழுப்புதல் தாரும் தேவா. நாம ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு என் ஊழியக்காரன் எங்கேயோ அங்கே நான் இருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன். இன்றைக்கு இந்த ஊழியர்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற இந்த 6 தாலுகாவில் இருக்கிற ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷமாய் முதல் 2 ஜெப குறிப்புக்காக நம்மத்தில் இருக்கிற அருமையான போதகர் அகஸ்டின் அவர்கள் ஜெபிப்பார்கள். முதல் காரியம், தேசத்தில் பல்வேறு விதமான தேவ நாமத்திற்கு மகிமையாய் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்க வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறோம், தேசத்தில் பல்வேறு விதமான தேவ நாமத்திற்கு மகிமையாய் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கலாம். 2வது ஜெபக்குறிப்பு, தேசத்தில் மாநில மாவட்ட தாலுகாவில் உள்ள திருச்சபைகள் கடைசி கால எழுப்புதல் அடையாளம் பரிசுத்தமடைய ஆயத்தமடைய ஜெபிப்போம். நம்மத்தில் இருக்கிற அருமையான போதகர் அகஸ்டின் அவர்கள் ஜெபிப்பார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, கர்த்தாவே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரை ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி, தேவ நாமத்தை உயர்த்தும்படி, தேவ நாமத்தை ஆண்டவரை உயர்த்தும்படி செய்யப்படுகிற எல்லா ஆண்டவரை மகிமையான ஊழியங்களை ஆண்டவரே சோத்திர இந்த காலவெளியில நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே எங்கள் ஜெபங்கள் கர்த்தாவே தேசத்திலே பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவரே தேவனுடைய நாமத்தை ஊழியர்கள் மூலமாக, ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் நீர் மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை கர்த்தர் ஊழியர்கள் மூலமாக உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பெரிய காரியங்களை ஆண்டவரே தேசத்திலே கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே மாநில மாவட்ட தாலுகாவில் உள்ள எல்லா திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே காலம் கடைசியா இருக்கிறபடினாலே இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே சபைகள் எழுப்புதல் அடைய கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சபைகள் பரிசுத்தம்
ஆசீர்வாதமாக்கப்பட ஆண்டவரே சபைகள் பக்தி விருத்தி அடைய கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒருமனப்பட்டவர்களாய் ஏக சிந்தை உள்ளவர்களாய் தேவ நாமத்தை உயர்த்தக்கூடிய பிள்ளைகளாய் ஆண்டவரே பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் பரிசுத்தத்தை வளர்த்தி கொள்ளுகிற பிள்ளைகளாய் பரிசுத்தத்தின்படி வாழக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சபைகள் பக்தி விருத்தி அடைவதாக தேவ நாமத்தை உயர்த்தி காண்பிக்கிற சபைகளாய் இந்த நாட்களே கர்த்தர் மாற்றும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஊழியங்களையும் சபைகளையும் விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணுகிறோம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை பாராட்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டமைக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்த 2 ஜெப குறிப்புக்காக நம்மத்தில் இருக்கிற அருமையான போதகர் ஜேக்கப் ஐயா அவர்கள் ஜெபிக்க இருக்கிறார்கள். அவளோடு சேர்ந்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சுவிசேஷ பணிகள் விரைந்து செயல்பட, தடை நீக்கப்பட, சத்தியம் அறிவிக்கப்பட ஜெபிக்கலாம். அடுத்ததாக 4வது ஜெப குறிப்பு, நமது பகுதி தாலுகா மாவட்டங்களிலும் தேசத்திலும் செயல்படுகிற ஜெபக்குழுக்கள், சபை கூடுகைகள், திருச்சபை ஆராதனைகளில் கர்த்தருடைய வல்லமை விளங்க, அற்புதங்கள் நடைபெற. இந்த 2 ஜெப குறிப்புக்காக அருமையான போதகர் ஜேக்கப் அவர்கள் ஜெபிப்பார்கள். அவளோடு சேர்ந்து நாம் இணைந்து ஜெபிப்போம். சோத்திரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிப்போம். வாய்களை திறந்து எல்லாரும் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாரும் நாம் ஜெபிப்போம். உண்மையாகவே ஆண்டவரே இந்த 2 ஜெப குறிப்புகளுக்காக உம்முடைய சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. உங்க விழாவில சிந்தின ரத்தம் தண்ணீர் ஆவிக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்காய் ஸ்தோத்திரம். பிதாவின் நாமம், இயேசுவின் நாமம், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்துக்காய் ஸ்தோத்திரம். பிதாவின் வசனம், இயேசுவின் வசனம், பரிசுத்த ஆவியானவருடைய வசனத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஜெப குறிப்புகளை கர்த்தாவே எல்லா தடைகளையும் மாற்றி போட்ட ஆண்டவரே அப்பா தேவனே உங்க நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக, பிதாவின் நாமம் உயர்த்தப்படுவதாக, இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக, பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. இந்த குறிப்புகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீதாமே ஆண்டவரே ஜெயத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தடைகளை மாற்றி போடும் ஆண்டவரே. கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டமைக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்பு, 5வது ஜெப குறிப்பு, ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்பட, ஆலயம் இல்லாத இடங்களில் ஆலயம் கட்டப்பட, திருச்சபைகளில் உடைமைகள் சந்திக்கப்பட, ஆலயங்கள் பராமரிக்க ஜெபிக்க போகிறோம். அடுத்த ஜெப குறிப்பு, ஊழியங்களில் உண்டாகும் இடையூறுகள், சண்டை சச்சரவுகள் நீக்கப்பட, கள்ள போதகர்கள் வஞ்சிக்கிற உபதேசங்களுக்கு விசுவாசிகள் விலக்கி காக்கப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். நம்மத்தில் இருக்கிற அருமையான போதகர் ஏனோக்கு அவர்கள் முன்பதாக வந்து ஜெபிப்பார்கள். அவளோடு சேர்ந்து நாமும் இணைந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு கவனமாக, இது ஒரு முக்கியமான ஜெப குறிப்பா இருக்கிறது. இன்றைக்கு ஊழியங்களிலே ஊழியக்காரர்களுக்கு ஊழியத்தினுடைய காரியங்களை நிறைவேற்ற கூடாதபடி எத்தனையோ தடைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நெருக்கங்கள் இருக்கிறது. ஆண்டவர் தாமே இந்த நாளிலே அற்புதமாய் இந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் எல்லாருடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும். ஒரு மனதோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனே உம்மை துதிக்கிறோம். எங்கள் அன்பு தெய்வமே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக பிதாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த தாலுகாவில் அனைத்து ஊழியர்களுக்காக, ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்று எழுதியிருக்கிறதே கர்த்தாவே. தேவரே
தேவரீர் இந்த நாளிலே ஊழியத்தின் தேவைகளில் மத்தியில கஷ்டப்படுகிற, நெருக்கப்படுகிற, ஒடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நம்முடைய சமூகத்திலே பாரத்தோடு கூட வருகிறோம். எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு சொந்த இடம் இல்லை, கட்டிடம் இல்லை ஆண்டவரே, வாகனம் இல்லை, நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை ஆண்டவரே, பொருளாதார தடைகள், மக்கள் மத்தியிலே எதிர்ப்புகள், பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் மத்தியிலும், வியாதிகள் மத்தியிலும், வறுமைகள் மத்தியிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. வேதத்திலே சங்கீத பகுதியில் வாசிக்கிறோமே, என்னை கேளப்பது ஜாதியை ஆண்டவரே பூமி நிலையவனுக்கு சுதந்திரமாக தருவேன் என்று சொன்னீரே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார் என்று எழுதியிருக்கிறதே கர்த்தாவே. ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்தின் தேவைகளை என் ஆண்டவர் அற்புதமாய் சந்திப்பீராக. இடமில்லாதவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் இடம் உண்டாவதாக. கட்டிடமில்லாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்து வீட்டு நாமத்தில் ஆண்டவரே நல்ல ஆலயத்தை கட்ட தருவீராக. தேவரீர் வாகனம் இல்லாதவர்களுக்கு நல்ல வாகன வசதிகளை கர்த்தர் ஏற்படுத்தி தருவீராக. ஆலயத்தை கட்டி கொண்டு மீது ஆண்டவரை கட்ட முடியாமல் பாதியில் நிற்கிற ஒவ்வொருவரும் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. நன்றி அப்பா. இந்த கடைசி நாட்களிலே தேவரீர் எங்கும் இந்த வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு, கள்ள போதர்களுக்கு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு உம்முடைய தாசர்களை ஆண்டவர் விடுவித்து காக்கும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்படிப்பட்டதான எல்லா பொல்லாத ஆவின் வந்தகார வல்லமைகளை உயிர்த்தெழுந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே எல்லாவற்றையும் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் பயன்படுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் கிரியை செய்வீராக. கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக. எல்லாவற்றை தாழ்த்தும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகார நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்த 2 ஜெப குறிப்புக்காக நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான போதகர் ஜான்சன் அவர்கள் ஜெபிப்பார்கள். 7வது ஜெப குறிப்பு, ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்பும் துன்மார்க்கர்கள், மத கலவரங்கள் மற்றும் தடை பண்ணப்பட தேவ கரம் ஊழியங்கள் மேல் இருக்க ஜெபிக்கலாம். ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்பும் துன்மார்க்கர்கள் சந்திக்கப்படவும், மத கலவரங்களை உண்டாக்குகிற, மத கலவரங்களை தூண்டுகிற எல்லா விதமான மனிதர்களை சந்திக்கவும் தேவ கரம் ஊழியங்களோடு இருக்க ஜெபிக்க வேண்டும். 8வது ஜெப குறிப்பு, தேசத்தில் ஊழிய உடைமைகளை சேதப்படுத்தும் கலவரக்காரர்கள், ஆலயங்கள் இடிக்கிற மனிதர், பாரபட்சமாக துணை போகிற அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், ஆட்சியாளர்கள், கர்த்தர் இவர்கள் எல்லோரையும் சந்திக்க நாம் ஜெபிக்க போகிறோம். நம்மத்தில் இருக்கிற அருமையான போதகர் ஜான்சன் அவர்கள் ஜெபிக்கும் போது அவர்களோடு சேர்ந்து நாம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும், ஒரு தேசத்துல 5 விதமான ஊழியங்கள் செயல்படலைன்னா பிசாசானவன் அந்த தேசத்தை கொள்ளையிடுவான், ஆத்துமாக்கள் சீரழிந்து போய்விடும். இந்த தேசத்துல 5 விதமான ஊழியங்கள் நடைபெற்றா கர்த்தருடைய ஆவியானவர் வெளிச்சமாய் தேசத்தை மீட்டெடுப்பார். நம்ம இந்த குறிப்புக்காக, ஊழியங்களுக்காக எல்லாரும் சேர்ந்து வாரத்தோடு வந்திருக்கிற நாம் ஒருவரும் மௌனமாய் இராதபடி தேவனுடைய இருதயமாய், தேவனுடைய வாஞ்சையாய்
கர்த்தருடைய ஊழியத்தை ஆண்டவர் வெளிப்படும்படியாக எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் கரத்துல வந்திருக்கிற நாம் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணித்து ஊழியத்திற்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு ஆண்டவரே ஆவியில உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையில அப்பா திறப்பிலே வாசலாய் நின்று விண்ணப்பத்தோடு உம்முடைய கரத்துல ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான ஊழியத்திற்காய் ஸ்தோத்திரம். 5 விதமான ஊழியத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே, இனிமேல் ஆண்டவரே ஊழியத்தை ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் ஊழியத்தை விரோதமாய் ஊழியத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா திட்டங்களும் எல்லா ஆண்டவரே அதிகாரமான எல்லா திட்டங்களும் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு விரோதமாய் செயல்படுகிற உமக்கு விரோதமாய் திட்டம் தீட்டுகிற எல்லா திட்டங்களும் முறியடிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. உமக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒவ்வொரு அதிகாரிகளும் ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு ஆத்துமாவும் ரட்சிக்கப்படத்தக்கதாக ஒரு பெரிய ஆண்டவரை எழுப்புதலையும் உம்மை காணுகிற ஆண்டவரை ஒரு பெரிய சுவிசேஷத்தின் எழுப்புதலையும் கர்த்தர் நீர் பிரகாசமாய் இந்த தேசத்தில் நீர் வெளிப்படும்படியாய் உடைய ஊழியத்தின் மூலமாய் நீர் ஜனங்களை நீர் ரட்சிக்கும்படியாய் உடைய கரத்தில் வேண்டுகிறோம் ஆண்டவரே. எல்லா வல்ல இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் தீரப்பீனில் நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் தீரப்பீனில் நிற்கிறோம். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். ஒரு நிமிடம் நம்ம கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்கும் ஜெபங்களுக்கும் எங்கள் கண்கள் திறந்தவைகளும் எங்கள் செவிகள் கவனிக்கிறவைகளும் ஆயிருக்கிறோம் சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை பரலோகத்தின் தேவன் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, உன் வேண்டுதல் என்ன, அதை நான் உனக்கு அருளி செய்வேன் என்று சொன்னீங்களே. இப்போது கூட நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெப குறிப்புகளையும் கரத்திலே கொடுக்கிற ராஜா, நீர் எல்லாவற்றையும் கேட்டு நீர் பதில் தந்தீர். அதற்காய் ஸ்தோத்திர ராஜா. தொடர்ந்து உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஜெபிக்க போகிற எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு பதில் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். முற்றிலும் உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.